Hi guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 1 Example 1.8 பார்க்க போகிறோம். இதில் வந்து x and y ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எந்த ரிலேஷன் வந்து x2y ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ரிலேஷன் 1 இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். x, y நம்ம இந்த எலமெண்ட்ஸ் அப்படி எழுதிக்கலாம். -5, 1, 3, 4 y a b c okay வந்துட்டு இப்போ இதில் இருக்குமே மேப் பண்ணணும். எப்பயுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மேட்டில் தானே இருக்கும் எல்லாமே. இப்போ எக்ஸ் -5 இருக்கும் போது ஒய் ஏ, அடுத்து 1 இருக்கிறப்போ ஏ, அடுத்து 3 இருக்கிறப்போ பி. இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறதுக்கு நமக்கு 3 ரூல் இருக்குது ஆக்சுவலி. இது வந்து எப்படின்னா எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் மஸ்ட் ஹாவ் அ அவுட்புட். லைக் இங்கே வந்து மேப் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு ரூலே அவுட்டு, ஏன்னா இந்த எலமெண்ட் நமக்கு மேப் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த இதை மேப் பண்ணிக்கலாம். ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அதே மாதிரி -5, 1, 3, 4 a b c. -5 இருக்கிறப்போ b, 1 இருக்கிறப்போ b, 3 இருக்கிறப்போ a, 4 இருக்கிறப்போ c. இப்போது இது வந்து ஃபங்க்ஷனலி அதே ரூல். இதில் இருக்க ஃபஸ்ட் ரூல் எல்லாமே இம்ப்ளைஸ், எல்லாமே மேப் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ரூல் பாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் ரூல் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கணும். இதுக்கும் இந்த அவுட்புட், இதுக்கு ஒரு அவுட்புட், இதுக்கு ஒரு அவுட்புட், இதுக்கு ஒரு அவுட்புட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூனிக்காக தான் இருக்குது, எலமெண்ட்ஸ் மேப் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி தேர்ட் ஒன் -5, 1, 3, 4 a b c மேப் பண்ணிக்கலாம். -5க்கு a, 1க்கும் a, 3க்கு b, 4க்கு c, திருப்பி 1க்கு b. ஃபஸ்ட் ரூல் ஃபங்க்ஷனல்னு பார்க்கறதுக்கு எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கு. ஓகே. செகண்ட் ரூல் எவ்ரி இன்புட் ஷுட் ஹாவ் ஒன்லி 1 அவுட்புட், பட் 1க்கு 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். Thanks for watching guys.